இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 1 20வது இறை வார்த்தை முடிய. ஆண்டவர் இயேசு கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்து போதிக்கிறார். விதை விதைப்பவனுடைய உவமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த உவமையின் முடிவில் அந்த விதைகள் முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன என்று முடிக்கிறார். இந்த விதை விதைப்பவனுடைய உவமையில் சில வழியோரம் விழுந்தது, சில விதைகள் முச்செடிகள் நடுவில் விழுந்தன, சில விதைகள் பாறையில் விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் தான் 30, 60, 100 மடங்கு என்று விளைச்சலை கொடுத்தன. அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த மனநிலையில் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் என்பதை பொறுத்து பலன்கள் வித்தியாசப்படுகின்றன. பல வேளைகளில் நாம் விவிலியத்தை வாசிக்கும் பொழுது, தனியாக வாசிக்கும் பொழுது, வெறுமனே ஒரு பத்திரிகையை வாசிப்பதை போல வாசிக்கலாம். தியான உணர்வோடு வார்த்தைகளை உள்வாங்கி கொண்ட விதமாக வாசிக்கலாம். ஜப உணர்வோடு வாசிக்கலாம். அல்லது மறைவுரைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, வாசிக்க நாம் எழுந்து நின்று கேட்கும் பொழுது, ஏதோ நிற்கிறோம், திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம், நற்செய்தி வாசிக்கிறார்கள் என்ற மனநிலையில் நாம் இருக்கலாம். அல்லது ஆண்டவரே என்னோடு பேசும் என்ற உள்வாங்கிக் கொள்ளுகின்ற மனநிலையோடு நாம் கேட்கலாம். அந்த மனநிலை முக்கியம். கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் கடவுள் பேசுகிறார் என்ற உணர்வோடு அதை கேட்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார். 100 மடங்கு, 60 மடங்கு என்று நாம் பலன் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. காரணம், நம்முடைய மனநிலை கடவுளை தேடுகிறது. கடவுளை தியான உணர்வோடு அவர் சொல்ல கேட்கிறது என்ற மனநிலையில் இருக்கிறோம். நிறைய வேளைகளில் இன்றைய நடப்பை, இன்றைய வாழ்க்கை தரத்தை நாம் கணித்து பார்க்கும் பொழுது என்ன கேட்குறோம், என்ன பலன் அளிக்கிறோம், என்ன விதமான கனிகளை கொடுக்கிறோம் என்பதிலே நமக்கு நிறைய தோல்வி முகம்தான் காணுகிறோம். தோல்வி முகமே காணப்படுகிறது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கனிகளை நாம் கொடுப்பதாக அந்த அளவிற்கு தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நிலையில் ஆண்டவருக்கென்று நாம் வாழ்வதாக புலப்படுவதில்லை. ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்றைக்கு உலகிலே கிறிஸ்தவம் இருக்கின்ற நிலையை நாம் எண்ணி பார்த்தால், நம்மில் எத்தனை பேர் கடவுளுக்கு உரியவர்களாக வாழுகிறோம்? நம்மில் எத்தனை பேரில் இந்த கடவுளுடைய வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது பெரிய கேள்விக்குறித்தான். நான் வாட்ஸ்அப் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன். குருக்கள் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் we are not ordained to earn money என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். திருச்சபையில் இருக்கிற மக்கள் கூட எந்த விதமான வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை குறித்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டி உள்ளது. ஆகவே குருக்களும் சரி, துறவரத்தாரும் சரி, இறை மக்களும் சரி, கடவுளுக்கு எவ்வளவு பயந்து வாழ்கிறோம், எந்த அளவிற்கு அவர்கள் கற்பிக்கிறதை, கடவுள் கற்பிக்கிறதை ஏற்று வாழ்கிறோம், எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது என்பது
நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னோடு பேசும், என்னை மாற்றும் என்று ஜெபிக்க வேண்டி உள்ளது. அன்பான எங்கள் கடவுளே, எங்களை மாற்றுவீராக. உம்முடைய இதயத்திற்கு ஏற்ப உம்முடைய வார்த்தைகள் எங்களை மாற்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.